அவர் ஒரு நேர்மையாளர். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. இன்றைய நற்செய்தியில் குடும்பத்தில் கணவனும் மனைவியும் எப்படி ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கின்றார்கள், மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதை இன்றைய நற்செய்தி மூலமாக நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடம் ஒரு கேள்வி. திருமணத்திற்கு முன் நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீர்களா அல்லது திருமணத்திற்கு பின் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? பரவாயில்ல, உஷாரா நீங்கள் ரெண்டுமே சொல்கிறீங்க. ஆனால் நான் வரும்போது நான் எப்போ பிரசங்கம் தயாரிக்கிறேனோ அதுக்கு முன்னாடி தான் கேட்டுட்டு இருந்தேன். ஃபோன் பண்ணி கேட்டேன், வரும்போதும் கூட கேட்டேன். சாமி, நீங்கள் எல்லாம் ரெண்டுமே சந்தோஷமாக தான் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படி சொல்லலை. திருமணத்திற்கு முன் நாங்கள் மகிழ்ச்சியாக இருந்தோம், திருமணத்துக்கு பின் நாங்கள் மகிழ்ச்சியாக இல்லை. அதில் ஒருத்தவங்க என்ன சொல்கிறாங்க, உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமான்னு வேறு கேட்டாங்க. அப்படின்னாக்கா, நான் திருமணத்துக்கு முன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன், எங்கள் அம்மா அப்பா நல்லா பார்த்துக்கிட்டாங்க, சந்தோஷமாக இருந்தேன். திருமணத்திற்கு பின் ஒரு 10 வருடம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ரொம்ப துன்பம் வேதனை அதிகமாக இருந்துச்சு, இப்போ நான் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கின்றேன் என்று ஒரு சிலர்கள் தன்னுடைய மாமியாரை குறை சொல்கின்றார். ஒரு சிலவர்கள் தன்னுடைய கணவனுடைய அக்கா தங்கச்சி இவங்களால சாமி எனக்கு பிரச்சனை, என் சந்தோஷமே போயிடுச்சு, என் குடும்ப சந்தோஷமே போயிடுச்சு. ஒரு சிலவர்கள் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய கணவன் மனைவியை குறை கூறி இவ்வாறு என்னுடைய மகிழ்ச்சி நான் இழந்ததற்கு காரணம், திருமணத்திற்கு பின் என்னுடைய மகிழ்ச்சியை நான் இழந்ததற்கு காரணம் இத்தகைய ஒரு செயல்தான் என்று கூறுவார்கள். ஒரு முறை கல்யாணத்தில் ஒரு சாமியார் பிரசங்கத்தில் கூட சொன்னார், சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காமல் இருக்கட்டும், சாமியார் இணைத்ததை மாமியார் பிரிக்காமல் இருக்கட்டும். இவ்வாறு பல காரணங்களை தன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அந்த மகிழ்ச்சி இழப்பதற்கு காரணம் இவர்கள்தான் என்று ஒரு தவறுதலான ஒரு கண்ணோட்டத்தை நாம் மனிதருடைய வாழ்க்கையிலே நாம் வைத்து கொண்டு இருக்கின்றோம். இது தவறு என்பதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தந்தை கடவுளும் குடும்பத்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று அவருடைய பிறப்பின் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். இயேசுவில் பிரியமானவரே, எனவே குடும்பம் என்றால் மகிழ்ச்சியாக தான் இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லலாம், சாமி குடும்பம் தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ண தான் தெரியும், அந்த குடும்பத்துடைய கஷ்டம். என் ஃப்ரெண்டு கூட ஒரு முறை சொன்னான், நீ சந்தோஷமாக சாமியாராக இருக்கிற, நான் கல்யாணம் பண்ணினு கஷ்டமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு சொன்னான். நான் கூப்பிட்டு, டேய் உன்னை குடும்பத்தில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன்னை யார் யாரெல்லாம் திட்டுவாங்க என்று கேட்கின்ற பொழுது அவன் சொன்னான், என்னுடைய அப்பா அம்மா திட்டுவாங்க. சரி, ஓகே, உன்னுடைய அப்பா அம்மா திட்டுவாங்க. அடுத்தது என்னுடைய மனைவி திட்டுவாங்க, எது இருந்தாலும் மனைவி கூட சண்டை நடக்கும். அப்புறம் வேற யாரு? என்னுடைய சகோதரர் சகோதரிகள் திட்டுவாங்க. சரி, ஓகே. அதுக்கப்புறம் யாரு? என்னுடைய நண்பர்கள் திட்டுவாங்க. அப்புறம் யாராலும் பிரச்சனை உனக்கு வரும், அவ்வளோதான், இவங்க தான் பிரச்சனையாக வரும். ஆனால் சாமியாருக்கு அப்படி கிடையாது. வரவங்க போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க, திட்டிகிட்டே இருப்பாங்க. எப்படி எவ்வளோனா பிரச்சனை வந்திருக்கும். அப்போ சொல்லு, எதனால் பிரச்சனை? குடும்பம் ஓகேவா இல்லை சாமியார் ஓகேவா? குடும்பமே ஓகே என்று அவன் சொன்னான். எனவே குடும்பம் இவ்வாறு ஒரு சில காரணத்தின் மூலமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கின்ற நம்முடைய மகிழ்ச்சிகளை நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம். எனவே என்னுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லை என்றால் அதற்கு என்ன காரணம் என்றால் நேர்மை இல்லாத ஒரு தன்மை. நேர்மை இல்லாத தன்மையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்திலே ஒரு மாதமானால் சரி, ஒரு வருஷமானால் சரி முறிவு ஏற்படுகின்றது. இந்த குடும்பம் மகிழ்ச்சியாகத்தான் நல்ல ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள், ஆனால் அவர்களால் நிலைத்து வாழ முடியவில்லை. என்ன காரணம் என்கின்ற பொழுது அந்த குடும்பத்திலே அந்த கணவன் மனைவியிலே நேர்மை இல்லாத தன்மை. எனவே தான் அந்த நேர்மை என்பது சூசையப்பரின் மூலமாக இன்று நமக்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அந்த நேர்மையின் மூலமாக குடும்பத்தில் எப்படி மகிழ்ச்சி இருக்கும்? புனித அன்னை மரியாவும் புனித சூசையப்படைய வாழ்க்கையிலே அந்த நேர்மை அந்த தன்மையானது இருக்கின்றது. எனவே தான் புனித சூசையப்பர் அன்னை மரியாவை ஏற்றுக்கொள்கின்றார். இஸ்ராயலுடைய மத்தியிலே திருமணத்திற்கு முன்பாக கருவுற்று இருந்தால் அவர்களை கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். இணைச்சட்டகம் நூல் அதிகாரம் 22 இறைவார்த்தை 23 24. மனித தன்மையிலே பார்க்கின்ற பொழுது இது தவறாக இருக்கின்றது. சூசையப்பர் இதை ஒரு தவறாக எடுத்துக்கொண்டு அன்னை மரியாவுக்கு தண்டனை வாங்கி தந்திருக்க வேண்டும், அவரை தண்டித்திருக்க வேண்டும். ஆனால் புனித சூசையப்பர் நேர்மையாளராக இருந்ததால் அவர் இறைவனுடைய திட்டத்தை அங்கு புரிந்து கொள்கின்றார். இறைவனுடைய அந்த திட்டத்திற்கு ஒரு கருவியாக பயன்படுத்துகின்றார். இது தூயாவின் மூலமாக கடவுளின் திட்டம், எனவே இதற்கு நான் முழுமையாக ஒப்பு கொடுக்கின்றேன் என்று அந்த நேர்மை என்ற ஒரு காரணத்தினால்
சூசையப்பர் அங்கு உயர்த்தப்படுகின்றார். எனவேதான் சூசையப்பர் இத்தகைய சூழ்நிலையில் அவர் நேர்மையாக, அதை எப்படி பார்க்கின்ற பொழுது பழைய வார்த்தையிலே நேர்மை என்றால் நீதிமான்கள் என்று கூறுவார்கள். அந்த நீதிமான்கள் என்றால் தொடக்க நூல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 9 நீதிமான் நேர்மையாளர் என்றால் விவிலியம் கூறுகின்றது அவர்கள் இரக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் திருவிலியம் சொல்வது நேர்மையாளர்கள் இரக்கம் காட்டுபவர்களாக இருக்க வேண்டும், திருச்சட்டத்தின்படி நடப்பவர்களாக இருக்க வேண்டும். எனவே என்னுடைய குடும்பத்தில் நான் எப்படிப்பட்ட கணவனாக இருக்கின்றேன், எப்படிப்பட்ட மனைவியாக இருக்கின்றேன், அந்த திருமண ஒப்பந்தத்திற்கு பிற்பாடு நான் மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா? யார்தான் தவறு செய்ய மாட்டார்கள்? இந்த உலகிலே தன்னுடைய மனைவி தவறு செய்தாலும் கணவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும், கணவன் தவறு செய்தாலும் மனைவி ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி கொள்கின்றார்கள் என்றால் அவர்கள் நேர்மையாளர்கள், அவர்கள் இரக்கம் காட்டுகிறார்கள், அவர்கள் கடவுளின் சொல்படி அவர்கள் வாழ்கின்றார்கள் என்றுதான் விவிலிய வார்த்தையானது கூறுகின்றது. எனவே தான் நாம் உடன்படிக்கை செய்து கொள்கின்றோம். இன்பத்திலும் துன்பத்திலும் பிறநலத்திலும் நோயிலும் நான் என்னுடைய துணைவிக்கு, என்னுடைய கணவனுக்கு, என்னுடைய மனைவிக்கு பிரமாணிக்கமாக இருப்பேன் என்று அந்த திருமண வாக்குமூலமானது கொடுக்கின்றோம். எனவே என் குடும்பத்திற்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும் என்றால் கணவனும் மனைவியும் நேர்மையாக இருக்க வேண்டும், நீதிமான்களாக இருக்க வேண்டும். இப்படி இருக்கின்ற பொழுது உங்களுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தின் மூலமாக, கடவுளுடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக, மகிமையின் மூலமாக அருளானது உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் தான் இந்த திருக்குடும்ப தலைவரும் தலைவியும் அன்னை மரியாவும் புனித சூசையப்பரும். இயேசுவில் பிரியமானவர்களே, எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே யூதா மத்தியிலே ஒரு நீதியை தலக்க செய்வேன், எழுப்ப செய்வேன் என்று இறைவார்த்தை கூறுகின்றது. எப்படி என்றால் சூசையப்பர் அந்த நேர்மையாளர் மூலமாக ஆண்டவராகிய கடவுள் அவரை பயன்படுத்துகின்றார். எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக வாழப்போகின்றோம்? நான் நல்ல ஒரு குடும்ப தலைவராக வாழப்போகின்றனா? என்னுடைய கணவன் என்னுடைய மனைவியை ஏற்றுக்கொண்டு வாழப்போகின்றனா? அந்த நேர்மை, உண்மை, நீதி வழியில் என் குடும்பத்தில் இருக்கின்ற பொழுது எத்தகைய துன்பம் வந்தாலும் வேதனை வந்தாலும் என் கணவனுக்கு நான் துணைவியாக இருப்பேன், என் மனைவிக்கு நான் துணைவியாளனாக இருப்பேன் என்று நீங்கள் வாழ்கின்ற பொழுது எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வீர்கள் என்றுதான் இறைவார்த்தையும் விவிலியும் நமக்கு எடுத்து காட்டுகின்றது. எனவே நான் நேர்மையாளனா இல்லையா என்று சிந்தித்தவர்களாக தொடர்ந்து புனித சூசையப்பர் போன்று நீதிமானாக வாழ்வோம், இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்வோம். நல்லாயன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக.